அவர் நீதியை செய்கிற வேலை வந்திருக்கிறது. கர்த்தர் நமக்கு செய்ய போகிறார். கரெக்டா செய்வார் பாருங்க. சரியான நேரத்தில் செய்வார். அவருக்கு தெரியும் நமக்கு எப்போ செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும். கரெக்டா செய்வார் நம்முடைய ஆண்டவர். அப்ப சீசர்கள் எல்லாம் கடல்ல நல்ல மழை, நடுக்கடல், தப்ப வழியே இல்லை, மறித்து போகிற நடு சாமத்துல கதறிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்வதற்கு திகைத்து போயிருக்கிறாங்க. இயேசு அந்த படகுல இல்லை. சீசர்கள் பிரயாணப்படுகிற போது திடீர் புயல் வந்து விட்டது, திடீர் ஆபத்து வந்து விட்டது. கலங்கி ஒரு விதமாய் பதட்டத்தில் மரண பயத்தில் அலறுகிறார்கள். நடு சாபத்திலே அவர் ஒரு போட்டை பிடித்து வரணும்னு யோசிக்கல, கடல் மீதே நடந்து போய் அவர்களை காப்பாற்றினார். அந்த வேலை கரெக்டான வேலை இல்லை, டைம் இல்லை, கொஞ்சம் தாமதிப்பதற்கு நேரம் இல்லை. என் ஆண்டவர் வேதம் அழகா சொல்லுகிறது, அவர் கடல் மீது நடந்து போய் அவர்களை காப்பாற்றினார். எவ்வளவு அக்கறை பாருங்க, எவ்வளவு அக்கறை பாருங்க. கொஞ்சம் கூட தாமதிக்கல. அது போல தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு வாழ்க்கையில சில தத்தளிப்போம், சில வேதனைகளும், சில கஷ்டங்களும், சில புயலும் வீசி கொண்டிருக்கலாம். நங்கூரமாகிய இயேசு உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிற வேலை. பல மடங்கு சூடாக்கப்பட்ட அதனுடைய அடல் பயங்கர கொண்டு வரும். அவர்களை தூக்கி போடுகிறவர்களை தூக்கி சாப்பிடுகிற அளவுக்கு அந்த தீ வேகம் உள்ளே போட்டு விட்டார். எல்லாரும் என்ன சம்பவிக்கும் என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் போது எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அவர்கள் அந்த அக்கினி சூளையிலே அந்த 3 பேரும் உலாவிக் கொண்டிருக்கிற வேளையிலே ஆச்சரியமா இன்னும் ஒருவரும் அவர்களோடு கூட உலாவிக் கொண்டிருக்கிறார். அக்கினி பலன் செய்ய முடியவில்லை, அந்த தீ அவர்களை எரித்து போட முடியவில்லை. அவர்களோடு இன்னும் ஒரு தேவ தூதருக்கு சமமான ஒப்பானவர் சுத்தி கொண்டிருப்பதை அந்த ராஜாவும் பிரதானிகளும் அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லாரும் பார்த்தார்கள். அக்கினி சூளை எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் இவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை. அவர்களுடைய வஸ்திரம் எரியவில்லை, அவருடைய முடி கருகி போகவில்லை. கர்த்தர் அந்த ஏற்ற நிலையிலே கொஞ்சம் தாமதித்தாலும் அவர்கள் எரிந்து போயிருப்பார்கள். அந்த போடுகிற சமயத்திலே தேவன் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாக அந்த தீ அவர்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் அந்த வேளையிலே இறங்கினார்.